சார் இந்த வட்ட செயலாளர் பாபு என்ன சார் இஷ்யூ அது? சார் பாபு வட்ட செயலாளர் பள்ளிக்கரணை, அது என்ன சார் இஷ்யூ? ஏதோ இது பிரச்சனை பண்ணாரு உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். சரி, அதுதான் போன் பண்ணி கேட்கலாம். ரேடியல் ஒர்க் இல்ல, ரேடியல் ரோடு. ஆமா சார், ஆமா சார். அங்கதான் காமாட்சி ஆஸ்பத்திரி ஏத்த மாதிரி. காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சார் ஆச்சு? என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு அவரு? அவரு ஒரு 4 பேர் புல்ல குடிச்சிட்டு வந்தானு சார் புல்லா. சரிங்க சார். எப்ப சார் நடந்தது இது? 3ஆம் தேதி நைட்டு சார். 3ஆம் தேதி நைட்டு. சரிங்க சார். அது ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. ஆபரேட்டர் போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இது அந்த டிரைவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சூப்பர்வைசர் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அப்ப அவனு எனக்கு போன் பண்ணாங்க, சார் இது மாதிரி தகராறு நடக்குது சார், வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்துறாங்க சார் அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சைட்டுக்கு போனோன்னா அவன் என்ன பண்ணா, டேய் நீயா அரே டேய் இந்த வாடாங்க. இது யார் சார் சொல்றது? உங்களை அப்படி யார் சார் சொல்றது? அவர் தான் கவுன்சிலர். அவர் பேர் ஃபுல் நேம் சார்? அவரு எந்த வார்டு சார்? அவரு பாபு பேரு. 189. சரிங்க சார். பள்ளிக்கரணையா சார்? பள்ளிக்கரணை. சரிங்க. திமுக கவுன்சிலர் அவரு? ஆமா ஆமா. சரிங்க சார், சரிங்க சார். அவர் சொன்ன உடனே நான் சொல்றேன், என்ன இப்படி பேசுறீங்க சார்? சரிங்க சார். இவ்வளவு நாளா பழக இருக்கிறீங்க, பேசுறாங்க தப்பு என்ன? எனக்கு 10 லோடு மண்ணு கொடு, இல்லன்னா எனக்கு ஒரு கட்டிங் கொடு அப்படின்னு கேட்டுருக்கான். கட்டிங் எவ்வளவு கேட்டாரு? கட்டிங் தான் கேட்டான், எவ்வளவு கேட்கல. அப்புறம் நான் என்ன சொன்னேன், சார் அப்படிலாம் கேக்குறீங்க, அது கான்ட்ராக்டுக்கார வரட்டும், அவர் காலையில வாங்க, நல்லபடியா பேசலாம். பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா முடிவு நீங்க இது பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே என்ன பண்ண, நீ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி 2 வீலர் இருந்தது எட்டி வச்சுட்டாரு. உங்க 2 வீலர்? என் 2 வீலர். உங்களுக்கு வயசு என்ன சார்? உங்களுக்கு வயசு என்ன சார்? எனக்கு 58 ஆயிடுச்சு. 58. சரிங்க சார். வந்துட்டாரு. நான் எதுவும் செய்யல. சரி, இவர்கிட்ட போய் நம்ம என்ன வம்பு இழுக்கிறத சொல்லிட்டு நான் தனியா ஒதுங்கி வந்துட்டேன். சரி, அப்ப குடிக்க மறுபடியும் எல்லாத்தையும் அடிக்க ஓடுறாரு. என்ன பண்ணல, சரி நான் வந்துட்டேன், நானே ஆளுங்கெல்லாம் ஒதுங்கிட்டாங்க. திருப்பி மறுபடியும் என்ன பண்ணா, குடு ஓடி என்னைய சட்டையை குடிச்சு வயிற்றுல குத்தி கீழே தள்ளி விட்டாரு. ரத்தமா ஊத்துச்சு. எந்த இடத்துல சார் ரத்தம் வந்தது உங்களுக்கு உடம்புல? கை முட்டி இல்ல, அதுல கால்ல ஒரு இட, அப்புறம் கை விரலாண்டா கொஞ்சம் கிராச்சி, கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அப்புறம் நான் இதுக்கு மேல அந்த ஆளுகிட்ட போய் பேசினா குடி போதில என்ன பண்ணணும்னு விட்டேன். அவரு குடிச்சிருந்தாங்களா சார்? ஆமா சார், அவரும் குடிச்சிருந்தாரு. நான் சொல்றதே அவர் நிதானமே இல்ல, அவரு அந்த அளவுக்கு இருக்கிறாரு. ஆமா, சொல்லி பார்த்தோம் கேட்கலாம். சரி, இது மேல அவர்கிட்ட போய் என்னத்த பேசுது? குடிச்சிருக்கிறவர்கிட்ட போய் நம்ம பேசுறோம், எதுவுமே எடுபடாதுன்ட்டு நான் ஒதுங்கி வந்துட்டேன். ஒதுங்கி வந்த பிறகுதான் என்னை ஓங்கி அடிச்சாரு. சட்டையை புடிச்சாரு, குத்துனாரு, பிடிச்சி தள்ளி விட்டாரு. அந்த சிமெண்ட் தரையில போய் விழுந்துட்டு அது பிறகு பார்த்தா ரத்தமா இருந்தது. சரி, எங்க ஒரு ஆளு போன் பண்ணி வர வச்சா. ஆஸ்பத்திரி குறைப்பட்ட ஆஸ்பத்திரி போயிட்டு அங்க சொல்லி ஊசி எல்லாம் போட்டாங்க, மருந்து எல்லாம் கொடுத்தாங்க. போட்டு ரெக்கார்டு ஷீட் மே மாசம் 3ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு மேல அது விடிஞ்சு போச்சு. 4 தேதி ஆயிப்போச்சு, 4ஆம் தேதி ஆயிடுச்சு. அப்புறமா ஆஸ்பத்திரி சர்டிபிகேட் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேன் ரிப்போர்ட். எங்க பள்ளிக்கரணையா சார்? போலீஸ் என்ன சார் சொன்னாங்க? பள்ளிக்கரணை அவர்கிட்ட வச்சிருக்கிறேன். ஓகே. அவரை யாரும் அரெஸ்ட் பண்ணாங்களா உங்களை அடிச்சதுக்கு? அரசு அதிகாரியா அடிச்சு அரெஸ்ட் பண்ணாங்களா? வழக்கு போட்டாங்களா அவர் மேல? நாங்க போட்டுக்கிறோம். இன்னும் இது அதை பத்தி இன்னும் எதுவுமே போலீஸ்காரங்க சொல்லவே இல்லை சார். எங்க சார் இது கிரைம்ல கொடுத்தீங்களா எல்என்டோல கொடுத்தீங்களா சார் கம்ப்ளைண்ட்? அது கீழே இல்ல, பள்ளிக்கரணை கீழே. போலீஸ் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி பணியில இருந்த அரசு அதிகாரிகளை தாக்கியிருக்காங்க, அதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க? இது வரைக்கும் எதுவும் சொல்லல அவங்க சார். அப்புறம் சிசார் போட்டு வச்சிருக்காங்களா? சிஎஸ்ஆர். ஓகே. ஆமா, அது போய் வாங்கணும். ஓகே சார். இப்ப அடிச்சு இந்த ரத்தம் வந்ததுக்கு இதுக்கு என்ன சார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவர் கவுன்சிலர் மேல? அது எது வரைக்கும் நடவடிக்கை ஒண்ணுமே எடுக்கல சார். அந்த ஏரியால அவர் எப்படி சார் இந்த மாதிரி தான் ஒரு குற்ற நிகழ்வுகள் ஈடுபடுவாரா? அராஜகம் தான் பண்ணுவாரு எப்ப பார்த்தா. இதோட 3ஆவது ட்ரிப் சார்.
ஏற்கனவே ஒரு டீப் 2 டீப் வந்து எங்கிட்ட தான் அரேஞ்ச் பண்ணாரு. நான் சொன்னேன், சார் இதெல்லாம் பண்ணாதீங்க, தப்பு. நீங்க ஒரு கவுன்சிலரா இருக்கிறீங்க, அது எப்படி கேட்கணுமோ முறையோட வாங்க சார்னு சொன்னேன். எதுக்கு உங்களை ரோடு போடாம தடுத்தது? நீங்க வந்து ஹைவேஸ்ல ஒர்க் பண்றீங்க, கவர்மெண்ட் சொல்லி தான் உங்களுக்கு அலர்ட் பண்ணி தான் அங்க ரோடு நீங்க போடுறீங்க. அப்படி இருக்கும் சம்பந்தமே இல்லாம அவர் எதுக்கு சார் வந்து உங்களை அடிக்கணும்? அதுதான் நான் கேக்குறேன் சார். அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. இது ஹைவே ரோடு, இது வந்து ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எதாவது தேவைன்னா அவங்க கான்ட்ராக்ட் கதை கேளு, அதிகாரியை போய் கேளு, மேல இடத்துல எனக்கு மேல இருக்கிறவங்கள கேளு. அவங்களோட நான் கேக்குறது, டேய் என்னடா அவனை இவங்களுக்கு வாய்க்கு என்ன வருது தெரியல, வாட்டி பேசினான். என்னென்ன பேசினாரு? என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்லி இது பண்ணாரு? அசிங்கமா கேட்டா சார், வாய்க்கு வரதெல்லாம். கூட வந்தவங்களையும் கூட இருந்தவங்களையும் அதே மாதிரி தான் பேசினாங்க. எல்லாத்தையும் உள்ள அதெல்லாம் பண்ணது, எதுவும் கேட்கல.